ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. வெளிப்படுத்தல் 2:5. அன்புக்குரியவர்களே, இப்போது ஆண்டவரோடு உள்ள நமது உறவு எப்படி காணப்படுகிறது? ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை நினைத்து பாருங்கள். அன்று மற்ற எல்லாவற்றையும் விட ஆண்டவரை பிரியப்படுத்தவே ஆசைப்பட்டோம். வாழ்வில் சிறு சிறு காரியங்களுக்கு கூட அவருடைய ஆலோசனையை நாடினோம். இருதயத்தின் ஆழத்தில் உள்ள எண்ணங்களையும் விருப்பங்களையும் கூட அவரோடு பகிர்ந்து கொண்ட நாம் இன்று தேவனோடு உள்ள உறவில் எங்கு இருக்கிறோம்? அனலாய் உள்ளதா, குளிராய் உள்ளதா, அல்லது வெதுவெதுப்பாய் உள்ளதா? நீங்கள் எந்த நிலைமையில் இருந்து விழுந்தீர்கள் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்யுங்கள். ஆதியில் தேவன் மேல் கொண்ட அன்பை நினைத்துக் கொள்ளுங்கள். தற்போதுள்ள நிலைமையை ஒப்பிட்டு பாருங்கள். மனம் திரும்புங்கள். உங்களை கர்த்தருடைய பாதத்தில் தாழ்த்தி அவரிடம் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபியுங்கள். எந்த காரியம் அவரை விட்டு உங்களை விலகச் செய்தது என்று சிந்தித்து மனம் மாறுங்கள். ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வோம் என்றால் அந்த ஆதி அன்பில் நாம் திரும்பிவிட்டோம் என்று புரிந்து கொள்வோம். மீண்டும் ஆதியில் கொண்ட அன்பை பெற தேவன் உங்களுக்கு நிச்சயம் உதவுவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, பைனல் கார்டு பிரச்சனைகளால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேவரீர் இறங்க வேண்டுமாயும், அவர்கள் தங்கள் கடமைகளை, வேலைகளை எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செய்யத்தக்கதாக வலிகள், வேதனைகள் நீங்கி சுகபலத்தோடு வாழவும் உங்க இறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சிபிஎஸ்இ ஆண்டிறுதி தேர்வு எழுத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க ஞானம், அறிவு, புத்தி தந்து பாடங்களை கருத்தாய் கவனமாய் படித்து விடைகளை சரியானபடி குறித்த நேரத்தில் எழுதி எதிர்பார்க்கும் மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற வழி நடத்துங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் பொல்லாதவர்களை சகித்துக் கொள்ளவும், நீடிய பொறுமையுடன் சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்களை கண்டறிந்து தேவனை மைமைப்படுத்தவும், அவர்களின் ஆவிக்குரிய பிரயாசங்கள், கிரியைகளில் தேவ அன்பை வெளிப்படுத்தி வாழவும் வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாத தடைகள் அகலவும், பாவ சாப கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்று சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், உண்மையும் உத்தவமாய் வாழவும் இரக்கம் செய்யுங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புவதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கவும், இதய நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளையும் தேவன் விசேஷித்த விதமாய் பாதுகாக்கவும், இலங்கை மக்கள் வாழ்வதற்கு போதிய அளவு சம்பளம் கிடைக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், ஆட்சி பொறுப்பில் உள்ளவருக்கு உங்க பாதுகாப்பும் ஆலோசனையும் வேண்டுமாயும், தேசத்தில் ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ளவருக்கு உங்க பாதுகாப்பும் ஆலோசனையும் கிருபையும் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.